கருவேப்பிலை தொக்கு பண்ணலான்னு கருவேப்பிலையை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பிறகு பார்த்திங்கன்னா மல்லி 1 ஸ்பூன், கடுகு, மிளகு கொஞ்சம், வெந்தயம், சீரகம் இதை வறுத்துப்பட்டு பவுட்ரை அரைச்சிக்க வேண்டியதான். அப்புறம் வரமிளகாயும் புளியும் தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சோன்னு கருவேப்பிலை உருகிட்டு இருக்கிறேன். நேரமாக எழுந்திரிச்சு பாத்திரம் கழுவி வீடு வாசல் கூட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைச்சிட்டு பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும். அப்புறம் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும். 2 நாளைக்காவது அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வரணும். அம்மா அப்பா கூட நம்ம இருக்கணும்னு நம்ம மனசுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் போக முடியாது. பிள்ளைங்க வீட்டுக்காரருக்கு அவங்களுக்கு சமைக்கணும், வீட்டில் வேலை செய்யணும்ல. மசாலா வெல்லம் லைட்டாக அப்படியே சூடு ஏறுற மாதிரி வறுத்துட்டு, ரொம்ப வறுக்கக்கூடாது, கடுகுற மாதிரி. கருவேப்பிலையை உருகி வச்சாச்சு. அப்புறம் வரமிளகாயும் புளியும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே மசாலா எல்லாமே வறுத்தது எல்லாம் ஒன்றா போட்டு கருவேப்பிலை வறுத்த மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சிட்டோம். நல்லா மையாக அரைச்சாச்சு. கருவேப்பிலை தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் தான் நிறைய ஊற்றணும். கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுந்து பருப்பும் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு போட்டுக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலா ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இதுக்குள்ளே 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். போட்டுட்டு ஒரு சின்ன வெல்லத்தை எடுத்து போட்டுக்குவோம். இது நல்லா கொதித்து கிரேவியாக வர்ற அளவுக்கு வச்சுக்கலாம். கருவேப்பிலை நல்லது தானே உடம்புக்கு. நிறைய கருவேப்பிலை இருந்துச்சு, அதனால் தொக்கு மாதிரி வச்சிடலான்னு வச்சாச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா சூப்பராக திக்காயிடுச்சு. கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடில் பிணைஞ்சு சாப்பிட வேண்டியதான். அந்த மலை தெரியுதா? மேட்டுப்பாளையம் மலை. கோத்தகிரி, குன்னூர் அப்படியே போகணும். சத்தியமங்கலம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்க பாருங்கள், ஊட்டி போகிறது. இந்த உயரமாக தெரியுதா? துடியலூர், பன்னிமடை, திப்பனூர் அப்படியே வந்துகிட்டே இருக்கு அந்த மலை. இதுக்கு நேராக பார்த்தோம்னா மருதமலை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? அது மருதமலை. அப்படியே வந்தோம்னா ஈசா யோக மையம், காரணியா, சிறுவாணி யானை எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த மலை மேலே வெள்ளையாக லைட் தெரியுது, அங்கே சிறுவாணி. அப்படியே இது முன்னாடி வீடெல்லாம் இருக்கிற மலை மதுக்கரை. அப்படியே வந்தோம்னா கோவைப்புதூர், குனியமுத்தூர், முன்னாடி குறும்புப்பாளையம் மலை. இது குறும்புப்பாளையம். இது கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகள்.